இந்தமாரி மல்டிமீட்டர் வேலை செய்யலைன்னா தூக்கி தூர போட்டுறாதீங்க. அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிகே. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின மல்டிமீட்டருங்க. ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணல, அதனால் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. பேக்கில் கலட்டி பார்த்திங்கன்னா அந்த டின் பேட்ரின்னு சொல்லுவாங்க, இது உள்ளே இருக்கும். நான் புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. நானே ஒரே கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரே கையில் அதை மாட்டுறதுனால கலட்டி மாட்டுறதுலாம் என்னால் வீடியோவில் காட்ட முடியல. பேட்ரி மாட்டினதுக்கப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மல்டிமீட்ரு நான் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வாங்கினேன். எப்போ வாங்கினேங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை. முடிஞ்சால் லிங்க்கை வந்து நான் தேடி பிடிச்சி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மல்டிமீட்டரில் பின்னாடி எல்இடியோடு வந்துருங்க. நைட் டைமில் ஒர்க் பண்ணும்போது அந்த லைட் ஆன் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் காட்டுதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ பேக்கில் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டாச்சு. அப்படியே ஸ்டாண்டையும் கையில் மாட்டிடுவோம். இந்த மல்டிமீட்டர் ஸ்டாண்டோடையே வந்துடுங்க. மல்டிமீட்டரில் வயர்ஸ் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அந்த காமன் வயர் அப்படிங்கிறது பிளாக் வந்து சென்டரில் இருக்கணும். ரெட் வயர் வந்து ரைட் சைடில் போட்டுக்கலாம். அதில் தான் ஓம்ஸு வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் அப்போ எதுக்கடா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிமீட்டர் நல்லாவே வேலை செய்யுது. இதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.